2040ஆம் ஆண்டுக்கு பிறகு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக வாழுது, அந்த வயது சார்ந்து வாழ்க்கையை அனுபவிப்பதில் தெளிவாக இருப்பாங்க. ரொம்ப அன்பு பாசம்லாம் அதிகமாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா என்ன தான் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினர் கெட்ட வார்த்தை போட்டால் கூட ஒற்றுமையாக இருக்கானுங்க. உறவை விட்டு கொடுக்க மாட்டேன்றான். அந்த அளவுக்கு உறவு மேலே அவனுக்கு அவ்வளோ ஆசை. காதலிப்பது இன்றைக்கி வந்து 16 வயசில் தனக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. காதலிக்காதவர்கள் இன்று வந்து கேலி செய்யப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா யாராவது உனக்கு ஆள் இல்லையா சிரிப்பாங்க. எனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. காதலிப்பதற்கு இன்றைக்கி காதல் என்பது இருக்குது. அதனால் இனிமேல் வயது சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க பார்ப்பாங்க. காதலிக்கணும் அப்படின்னா வெறும் காதல் மட்டும் கிடையாது, காதலி கூடவே இருக்கணும், காதலன் கூடவே இருக்கணும். இல்லைன்னா வேறு யாராவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டா அதன் பிறகு யாரும் போக மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் உன் மனைவியை நீ பாதுகாக்கணும், தக்க வைக்கணும், உன் கணவனை நீ தக்க வைக்கணும். இல்லைன்னா வேறு யாராவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி உறவுகளை பாதுகாக்கிறது இன்றைக்கி வந்து அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இந்த உறவுகளை பாதுகாப்பதற்கு இனிமே பிறக்கிற பிள்ளைகள் கவனம் செலுத்துவார்கள். காதலியை பாதுகாக்கணும், 16 வயசுலேயே எனக்கு ஒரு காதலி கிடச்சிட்டா அவளை நான் பாதுகாக்கணும், கடைசி வரைக்கும் அதுபடி காதலிக்குன்னு நினச்சா கூட பிரேக்கப் ஆகி போகுது. பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டா கூட திரும்பவும் ஏதாவது முயற்சி பண்ணி புதுசாக ஒரு காதலியை தேடணும். அப்படி காதலியோ காதலனோ தேடி தக்க வைக்கணும், தனக்காக எப்பவும் பாதுகாத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னு அப்போ அதெல்லாம் கவனம் செலுத்துவாங்களா? நான் இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன், கலெக்டராக போகிறேன், விஞ்ஞானியாக போகிறேன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி உனக்கு ஆள் இருக்கா? நான் விஞ்ஞானியாக போகிறேன், நான் கலெக்டராக போகிறேன், நான் டாக்டராக போகிறேன். அது தீவிரமாக புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தா நான் இப்போ வந்து காதலி ஃபோன் பண்ணுவேன், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, நான் அப்புறமா பேசு, நான் வந்து படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்ருக்கேன். அதுபோல் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து கால் பண்ணுறான், என்னடி பண்ணிகிட்ருக்க, ஒரு லவ்வர்கிட்ட பேசணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? இல்லைடா நான் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு அப்போ வேறு யாராவது பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நீ காதலி கூட நேரம் செலவழிக்கணும், காதலன் கூட நேரம் செலவழித்தா தான் இன்றைக்கி உறவை பாதுகாக்க முடியும், உறவை தக்க வைக்க முடியும். இல்லைன்னா உறவு ஒன்றை விட்டு போயிடும். அந்தந்த வயசில் உறவை பிடிக்கணும், உறவை தேடி கண்டுபிடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வயசுக்கு போயிடுச்சுன்னா அவனுக்கு உறவெல்லாம் கிடைக்காது. எல்லோரும் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. 20 வயசில் நீ பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிடணும், அல்லது ஒரு 25 வயசு ஆகட்டும், 30 வயசு ஆகட்டும் அப்படின்னா அந்த வயசில் எல்லாருமே செட்டில் ஆகிட்ருப்பாங்க. அந்த வயசில் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. 20 வயசில் ஒரு 16 வயசு 18 வயசில் எல்லோரும் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. உனக்கான துணையை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுவே உனக்கு 20 வயசு ஆகிடுச்சு, 25 வயசு ஆகிடுச்சு, 30 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா உன் வயசில் இருக்கவங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க, உனக்கான துணை கிடைக்காது. இப்படிப்பட்ட காலம் வரப்போ இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள்லாம் எனக்கு பார்க்காதீங்க, எனக்கு என்ன பிடிக்கும், நீங்களாக பார்த்து ஏதாவது ஒன்று கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, நான் கஷ்டப்பட மாட்டேன், நானே தேடிக்கிறேன், எனக்கு என்ன பிடிக்கணும் என்ன தேடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது தேடி அதில் வந்து நமக்கும் பிடிக்கணும், அவங்களுக்கும் பிடிக்கணும், 2 பேருக்குமே பிடிக்கணும். அது அமைகிறது ரொம்ப கஷ்டம். பிடிச்சதாக தேடணும், பிடிச்சதுக்கு கூட அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும். இப்படி அந்த காதல் என்பது அங்கே இருந்து விட்டால் அதை பாதுகாக்கணும். ஒரு அரிய விஷயம், காதல்ங்கிறது அரிய விஷயம், அபூர்வமான விஷயம். அது கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சா அதை தக்க வைக்கிறதுக்காக போராடணும். அதுக்காக போராடுவாங்களா? இல்லை நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன், மருத்துவம் படிக்க போகிறேன், அதனால் அப்படியே நீ புத்தகத்திலே படித்தாதான் நீ வந்து உனக்கு வந்து அந்த புத்தகத்தை அதை படிக்க முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும். அப்போது இனிமேல் வர காலங்களில் வந்து இதனாலே இந்த படிப்பு ஃபெயிலியர் ஆயிரும். இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆக போகுது. இனிமேல் படிப்பில் கவனம் செலுத்தாமல் நேரடியாகவே இனிமேல் மனிதர்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழாமல், படித்தாதான் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா, அதை விட மகிழ்ச்சியாக வாழறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போயிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து படித்து ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சி நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறத விட இப்போவே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த வயது சார்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். உங்களை நம்பினா பெற்றவங்களை நம்பினா எனக்கு 30 வயசில் 25 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவீங்க, ஆனால் எனக்கு 16 வயசுலேயே காதல் வந்து விட்டது, 18 வயசில் எனக்கு காதல் தேவை, அதனால் காமமும் தேவையாக இருக்கிறது, நாங்கள் சந்தோஷமாக அப்போ இந்த வயசுலேயே வாழ்க்கை அனுபவிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து படிப்பில் கவனம் குறைஞ்சிரும். படிப்புங்கிறது வந்து செயலிழக்க ஆரம்பித்து விடும். அந்த மாதிரியான காலம் வரப்போகுது. அப்படி வரும்போது அப்போ எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கே. வேற ஒரு டாப்பிக்காக இதை ஆரம்பித்தேன். சரி, இந்த டாப்பிக்கே இதோடு நிறுத்திப்போம்.